ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருக்கோயில், அதாவது நம்ம அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்களே, அந்த கீழே இருக்கக்கூடிய ஜாப்ஸு. இது எங்கே ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா திருக்கோயில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு என்னென்ன டீட்டெயில், யாரெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 45 விதமான ஜாப்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. 10th ஆரம்பித்து டிகிரி வரைக்குமே இவங்க வந்து ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன படிச்சிருக்கணும், எந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய டெய்லி அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அதாவது பழனி முருகன் HRCC இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் முதன்மை திருக்கோயில் உள்ள காலி பணியிடங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ அந்த PDFில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி. ஸோ வேலையின் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 45 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நேம் இங்கே எழுதணும். இதில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட பெயர் இங்கே எழுதணும். அதேமாரி உங்களோட தந்தை இல்லை கணவர் பாதுகாவலர் பெயரை வந்து இங்கே எழுதணும். அடுத்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுக்கு ஸ்கூல் படித்த சான்றையும் இங்கே இணைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களோட பாலினம் கேட்டிருக்காங்க, ஆண்னா ஆண், பெண்ணா பெண். நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு உங்களோட ஆதார் அட்டையை கண்டிப்பாக எழுதணும்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் இருக்குல்ல, 16 நம்பர், அதை எழுதுற மாரி இருக்கும். அடுத்து உங்களோட கைபேசி எண் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட மதம், சாதி சான்று நகல் இணைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுமாரி உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறக்கான சான்று இணைக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வெளித்துறை மற்றும் உள்துறை பயணத்துக்கான கல்வி தகுதி, இந்த ஜாபுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சில ஜாப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்றிதழ் கேட்குறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் இங்கே இணைக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் நன்னடத்தை சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து, அதாவது யாராவது கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் நன்னடத்தை சர்டிஃபிகேட் காட்டணும். அதுமாரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேரட்டிக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதுவும் நீங்கள் இருக்கணும், அப்ளை பண்ணணும். அடுத்து மற்ற இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள கீழே இருக்கக்கூடிய கோவில் எது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்கள் பேர், அப்புறம் உங்களோட பேர், தந்தை இல்லை கணவர் பேர் எழுதிட்டு நாள் இடம் போட்டு உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன். நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கொரியர்லேயும் தபால் மூலியமாகவும் அனுப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன ஜாப்ஸு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான டேட்டு பாருங்கள். 3/12/2024, 1/7/2024 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு 18 வயசு நீங்கள் முடிஞ்சவராக இருக்கணும். 45 வயதுக்கு உட்பட்ட இருக்கணும். அதாவது உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 18 வயசு நீங்கள் கீழேயும் இருக்கக்கூடாது. அதேமாரி நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கணும். அடுத்து உங்களுக்கான பதவியின் பெயர் பாருங்கள். இளநிலை உதவியாளர், காலி பணியிடங்கள் 7, லெவல் 22, மேட்ரிக்ஸ் 1, சம்பளம் 18,000லேருந்து 58,000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் ஆகியிருந்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு சீட்டு விற்பனையாளர் 13 வேக்கன்சி. இதுக்கும் சம்பளம் 18,000 ஆரம்பித்து 58,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கும் நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் இருந்தாலே போதும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சத்திரம் காப்பாளர். இதுக்கு வந்து 16 வேக்கன்சி. இதுக்கும் சம்பளம் 18,500லேருந்து 58,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 10ஆம் கிளாஸு பாஸ் ஆகிருந்தாலே போதும். அடுத்து மலைக்கோயிலில் சுகாதார மேஸ்திரின்னு ஒரு ஜாப் இருக்குது. அதுக்கு வந்து 2 வேக்கன்சி. இதுக்கு வந்து அவங்க நல்ல எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், தமிழ் மட்டுமே. இதுக்கான எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அவங்க மென்ஷன் பண்ணலை. அடுத்து பாருங்கள், சுகாதார மேஸ்திரி, அப்புறம் பூஜை மற்றும் காவல் உபகோயில், காவல் மலைக்கோயில், காவல் உபகோயில் மற்றும், அதாவது செக்யூரிட்டி மாதிரி சொல்லுவாங்கள்ல, பாதுகாப்புக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் பாருங்கள். உங்களுக்கு மினிமம் 15,000லேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் தராங்க உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு எழுத படிக்க நல்லா தெரிஞ்சாலே போதும், அதாவது தமிழ். இதுக்கு எந்த விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அவங்க மென்ஷன் பண்ணலை.
கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு துப்புரவு பணியாளர் உப கோயிலுக்குள்ளே கால்நடை பராமரிப்பு இருக்குது, அப்புறம் உதவி யானை மருத்துவர்ன்னு இருக்குது. அடுத்து உங்களுக்கு காவல் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள், அதாவது கோயிலை சார்ந்து மற்ற நிறுவனங்கள் இருக்குமோ அதுக்கும் நீங்கள் பணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் பாருங்கள் உங்களுக்கு சம்பளம் 11,000லேருந்து ஆரம்பித்து 36,000 வரைக்கும் தராங்க சம்பளம் உங்களுக்கு. அடுத்து சுகாதார ஆய்வாளர் முதல் கேட்குறாங்க. இதுக்கும் நீங்கள் 8ஆம் கிளாஸ் வந்து படிச்சிருந்தாலே போதும், ஆனால் பாஸ் ஆனதுக்கான இது கொடுக்கணும். அதேமாரி உங்களுக்கு சானிட்டரி இன்ஸ்பெக்ஷன் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 252 வேகன்சி 10ஆம் கிளாஸும் 8ஆம் கிளாஸும் படித்தவங்க வரைக்கும் இந்த வேகன்சி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இன்ஜினியரிங் கேட்டகரி, அப்புறம் டிகிரி லெவலு, டிப்ளமோ லெவல் கொடுத்துருக்காங்க. இதில் உதவி பொறியாளர் மின்னணு, அதாவது எலக்ட்ரிக்கலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு சம்பளமாக 36,000லேருந்து 1,16,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து உதவி பொறியாளர் சிவிலில் கொடுக்குறாங்க. இதுக்கும் சம்பளம் உங்களுக்கு 36 ரூபாயிலிருந்து 1,16,000 கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும். அதேமாரி பாஸ் இன் A&B இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்தியா சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு இளநிலை பொறியாளர் மின் கொடுத்துருக்காங்க, அதாவது டிப்ளமோ கொடுத்துருப்பாங்கல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் அவங்கள கேட்டிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைலில் கேட்டிருக்காங்க, அதாவது டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல். அடுத்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ரோபாட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது டிப்ளமோவில் நீங்கள் மெக்கானிக்கல் ரோபாட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்களா அவங்களுக்கு. அடுத்து சிவிலில் மேற்பார்வையாளர்னு கொடுத்து அதில் உங்களுக்கு டிப்ளமோ, அதாவது நீங்கள் சிவிலில் கிராஜுவேட் முடித்தாலும் சரி, டிப்ளமோ முடித்தாலும் சரி, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் பாருங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மஸ்ட் பாஸ்ட் இன் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ண வேணாம், ஏதாவது ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல், அதாவது மேலே ரோப் கார் போயிட்டு வருதுல அதில் வந்து கேட்குறாங்க டெக்னீஷியன். அதுக்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஆய்வக நுட்புணர் கொடுத்து, அதாவது பஞ்சாமிரதம் இருக்குல்ல அதில் வந்து செக் பண்ணுவாங்களா அதுக்கு பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியின் கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி படித்து பாஸ் ஆகிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விஞ்ச் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஐடியில் முடிச்சிருக்கணும். உங்களோட கண்டிப்பாக பி சர்டிஃபிகேட் வந்து எலக்ட்ரிக்கல் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் ஐடியில் முடிச்சிருக்கணும். இதுக்கு உங்களுக்கு பி சர்டிஃபிகேட் இருக்கணும். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,600லேருந்து 52,400 கொடுக்குறாங்க. அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாப மிஷின் வந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 16,000 சம்பளம் ஆரம்பிச்சு. அது டிப்ளமோ இன் மெக்காட்ரானிக்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அது போக இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் படிச்சுட்டு இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெல்ப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெச்டி ஆப்ரேட்டர், அடுத்து ஓட்டுநர் டிரைவர் கொண்டு உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருந்தால் போதும். உங்கள்கிட்ட லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் அண்டு 1 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 30 வேகன்சி வந்து இதில் ஹையர் பண்ணுறாங்க. அடுத்த பாருங்கள் உங்களுக்கு ஆசிரியர் காலி பெண்ணுகள்னு சொல்லிட்டு அகமா ஆசிரியர் அர்ச்சகர், அதாவது அர்ச்சகர் பண்ணுவாங்களா அதுக்கு லெவல் 31 கீழே உங்களுக்கு 35,000லேருந்து 1,13,000 சம்பளம் தராங்க. இதுக்கு வந்து நீங்கள் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு உள்துறை காலி பணியிடங்களில் பதவியின் பெயர் வந்து அத்தியான பட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்குது, அதுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதேமாதிரி அகமா ஸ்கூல் ஆர் வேதாபத்தில் ரன் பை ரிலீஜியஸ், அதாவது ரிலீஜியஸில் நீங்கள் படித்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் காமிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அர்ச்சகர் கோயிலுக்குள்ளே வேலை பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கொடுங்க நீங்கள் நாதஸ்வரம் வாசிப்பீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படித்து தெரிஞ்சிருக்கணும் தமிழில். அதேமாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், இந்த ரிலீஜன் சம்மந்தமாக நான் படிச்சிருக்கேன், எனக்கு நாதஸ்வரம் நல்லா வாசிக்க தெரியும் அப்படிங்க சிவில் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்து தமிழ் கேட்குறாங்க, அடுத்து தாளம் கேட்குறாங்க, அடுத்து மாலை கட்டுறது கூட உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10,000லேருந்து 31,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தமிழ் எழுத நல்லா படிக்க தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு மாலை நல்லா கட்ட தெரியுது, சூப்பராக கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். மொத்தமாக உங்களுக்கு 296 வேகன்சி இந்த கோயிலுக்குள்ளே மட்டுமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட அலோகேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கு மேலே ஜாப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ஜாப் டீட்டெயில் என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும்
இந்த பிடிஎஃப்பில் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எடுத்ததும் அப்ளை பண்ண வேணாம். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். டேரெக்டாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை டைட்டிலில் வந்து போஸ்ட்டு கவருக்கு மேலே, அதாவது போஸ்ட்டு ஒட்டி வெளியே அனுப்புவோம்ல, அதில் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுங்க. இன்கேஸ் நீங்கள் லோக்கல் பழனி சைடில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பிறகு உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 5/12/2024 8/1/2025 மாலை 5:40 மணிக்குள்ளே நீங்கள் அலுவலகத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சேரணும். கரெக்டாக இருந்து 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அங்கே போயிடணும். நீங்கள் டேரெக்ட் அனுப்பினாலும் சரி, கொரியர் அனுப்பினாலும் சரி, டேரெக்டாக போய் கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சில நிபந்தனைகள் கொடுத்து சில கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் வேணும், உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். சேர்த்து மொத்தமாக அனுப்பக்கூடாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஜாப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எல்லா ஜாப்பும் அப்ளை பண்ணுறத விட அதுமாரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் அட்டஸ்ட்டு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இல்லை திருக்கோயில் வந்து 50 ரூபா கட்டி நீங்கள் அந்த ஃபார்மும் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கொரியரில் அனுப்புகிறீங்கன்னா 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டி சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைந்து, அதாவது நீங்கள் வெளியூர்லேருந்து இப்போ பழனியை தவிர்த்து வெளியூர்லேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லையை வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்கன்னா 50 ரூபா கொடுத்து கோயிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் டீட்டெயில் வேணும்னா இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். That's it today video guys. Thanks for watching our Tamil Job Insights. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாரெல்லாம் கோயிலில் வேலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. All the best.